வணக்கம். போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலுவையில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் அதை மீறி ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய அமெரிக்காவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஈரான் துவங்கியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய நட்பு நாடான இஸ்ரேலின் மீது 6 சுற்று தாக்குதலை ஈரான் நிகழ்த்தியிருப்பதன் மூலமாக இஸ்ரேல் சின்ன பின்னமாகி இருக்கிறது என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தி தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் லெபனானின் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தினால், ஹிஸ்புல்லாவின் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று ஏற்கனவே ஈரான் அமெரிக்காவிற்கும் அதேபோன்று இஸ்ரேலுக்கும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்திட்டிருந்தார்கள். நிலுவையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கிறது. அதை மீறி இஸ்ரேல் லெபனானின் மீது தாக்குதல் நடத்தியது, ஹிஸ்புல்லாவின் மீது தாக்குதல் நடத்தியது. போதாக்குறைக்கு பாலஸ்தீனுடைய மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளில் போய் வீடுகளை கட்ட துவங்கி இருக்கிறார்கள். இவற்றுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து தான் இன்றைக்கு ஈரான் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. இப்போது என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், ஹோர்மஸ் நீரிணையை முழுமையாக மூடியிருக்கிறார்கள் ஈரான். அப்பாஸ் அராச்சி 2 செய்தியை சொல்கிறார்கள். எங்களுடைய அனுமதி இல்லாமல் ஹோர்மஸ் நீரிணை வழியாக ஒரு சொட்டு கச்சா எண்ணெய் கூட அமெரிக்காவால் கொண்டு போக முடியாது என்று சொல்லியிருக்கிறார். கூடுதலாக ஒன்றை சொல்கிறார், மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேறினால் மட்டுமே போர் நிறுத்தம் என்பதை நாங்கள் ஆலோசிப்போம் என்று அப்பாஸ் அராச்சி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலுவையில் இருக்கிறது. அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கான காரணம், அமெரிக்காவினுடைய ஒரு ஹெலிகாப்டர், அபாச்சி ஹெலிகாப்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹெலிகாப்டரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது ட்ரோனில் தட்டி அந்த இது விபத்துக்குள்ளாகுது. இது ஈரான் தாக்குதல் நடத்தியது என்கிற பெயரை காட்டி ஈரான் மீது தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இப்போது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும் இதனுடைய ஆரம்பம் இங்கு, அதாவது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு 3ஆம் நாடினுடைய மத்தியத்தில். இப்போ இந்த நேரத்தில் ஈரான் மீது, அவர்களுடைய மிக முக்கியமான தலைவரின் மீது தாக்குதல் நடத்துகிறது அமெரிக்கா. அது மட்டுமா, தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களின் மீது தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக 160க்கும் அதிகமான பிள்ளைகளின் மீது தாக்குதல் நடத்தியது. இதுதானே அமெரிக்காவினுடைய துவக்கம். அன்றைக்கு என்ன நியாயம் சொல்ல முடிந்தது? இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களை மேலும் பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் இப்போது ஈரான் மீதான தாக்குதலை நடத்துவதற்காக தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஈரான் இந்த போரில் எப்போதாவது தாக்குதல் நடத்தியதா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினத்திலிருந்து 20 இடங்களில் தாங்கள் ஈரானில் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று அமெரிக்கா சொல்லும்போது, நீங்கள் 20 இடங்களில் தாக்குதல் நடத்தி இருப்பதாக சொல்கிறீர்கள். 21 அமெரிக்காவுடைய ஆதரவு நாடுகளுடைய இடங்களில் நாங்கள் தாக்குதல் நடத்தி அழித்திருக்கிறோம், அதற்கான ஆதாரங்கள் இதோ என்று ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், இது மட்டுமல்ல, ஹோர்மஸ் நீரிணையில் இருந்த ஒமான் கப்பலின் மீது அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் 3 இந்திய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதற்கு அமெரிக்காவிற்கு சம்மன் அனுப்பி இருக்கக்கூடிய செய்தியெல்லாம் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சேதத்தை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு தாக்குதலை ட்ரம்ப் கட்டவிழ்த்து விட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு பெரும் பின்னடைவு. நீங்கள் இந்த போர் ஆரம்பித்து எத்தனை நாட்கள் ஆகிறது? ஒரு சிறு வெற்றியை அமெரிக்காவில் பெற முடிந்ததா? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு நாட்களில் இவர்கள் மிகப்பெரிய பேராயுதத்தை கையில் வைத்திருக்கிறோம், உலகத்தினுடைய வல்லரசு என்று சொல்லக்கூடிய 2 நாடுகள் ஒரே அணியில் நின்று, இதுக்கு மேலே பல நாடுகள் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திய பிறகும் கூட ஒரு சிறு வெற்றியை அமெரிக்காவால் பதிவு செய்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா? எத்தனை முறை பேச்சுவார்த்தைக்கு வந்து அழைத்து சென்றார்கள், ஆனால் அவர்கள் எத்தனை வாட்டி புறக்கணித்தார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் மீது வலுக்கட்டாயமாக மீண்டும் தாக்குதலை அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரானுடைய எதிர்த்தாக்குதலை சமாளிக்க முடியாமல் இன்றைக்கு அமெரிக்கா பதறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்போ இடையில் நீங்களாம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய நெதன்யாகுவை
ட்ரம்ப் மிரட்டினார் இப்படிங்கிற செய்திகள் எல்லாம் நிறைய வெளிவந்து கொண்டிருந்தது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த போரில் நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்னு நெதன்யாகுட்ட பகிரங்கமாக ட்ரம்ப் சொன்னார் இப்படிங்கிற செய்தியெல்லாம் நிறைய வெளிவந்து கொண்டிருந்தது. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்காவிற்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி போர் எப்போதும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். உலக மக்களை தொடர்ந்து அழித்து கொண்டிருக்க வேண்டும், அதற்கான ஆயுதங்களை தயாரிப்பவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் நெதன்யாகு ட்ரம்பினுடைய விருப்பம். ஏன்னா போர் நடத்துவதன் மூலமாக தங்களுடைய நாட்டினுடைய வளத்தை பெருக்கிக் கொள்வது என்பதுதான் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய திட்டம். ஆனால் ஈரான் அதை முழுவதுமாக உடைத்து நொறுக்கி இருக்கிறது. ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் உலகத்தில் இவர்கள் சொல்லிட்டு இருந்தது மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு 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 முக்கியமான விஷயத்தை இன்றைக்கு உடைத்து நொறுக்கி மக்கள் முன்னால் போட்டிருக்கு. இதுவரையிலும் என்ன, நாங்கள் வல்லரசுகள், அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு சொந்தக்காரர்கள், உலகிலே அதிகமான நோபல் பரிசு கிடைத்தவர்கள், உலகிலேயே அதிகமான சிந்திக்கக்கூடிய ஆற்றலுள்ளவர்கள் எங்கள் நாட்டில் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னவர்களிடம் மிக சாதாரணமாக நீங்களெல்லாம் ஒன்றுமே அல்ல என்பதை நிரூபித்திருக்கிறது ஈரான். இப்போ ஈரான் ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் மூடியிருப்பதனால ஏற்கனவே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை உலகம் சந்தித்து வருகிறது. இனி வரும் நாட்களில் பொருளாதார நெருக்கடியினுடைய உச்சத்தை பல நாடுகள் சந்திக்கப் போகிறது என்கிற அச்சம் உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய மக்களிடம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, மீண்டும் மீண்டும் ட்ரம்ப் நெதன்யாகு என்ற இரண்டு தனி மனிதர்களுடைய விருப்ப வெறுப்பங்களுக்கு இந்த போர் என்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துவதன் மூலமாக உலகம் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்?